வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுரைக்காவில் சட்னி வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த சுரைக்காவை நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோல் சீவியாச்சு, நல்லா கழுவி எடுத்தாச்சு. மெத குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சுரைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இதில் வந்து பொட்டுக்கடலை, வத்தல், கடலைப்பருப்பு, பூண்டு, மல்லி இலை, கருவேப்பிலை, புளி, வெங்காயம், இஞ்சி, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சி சட்னி பண்ணணும். பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதெல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். அதை கூட சுரைக்காயும் சேர்த்து வதக்கி எடுக்கலாம். அதுக்கு வந்து மல்லி இலை, கருவேப்பிலை, புளி சேர்த்துடலாம். அதோட கடலையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் அந்த மாதிரி சுரைக்காய் போட்டுடலாம். இந்த டைமில் கொஞ்சம் காயப்பொடியும் அது வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுன பிறகு நம்ம அரைச்சி தாளிக்கணும். சரியா? இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சி தாளிச்சா சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு போடுறது நம்ம என்ன பண்ணிடலாம், வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த சுரைக்காவை போட்டுடலாம். பாருங்கள், சுரைக்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கு இந்த சட்னி வச்சு நீங்கள்
சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.